தர்மத்தின் தலை சிறந்து விளங்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? மேசராசிக்காரங்கிட்ட எண்ணற்ற நல்ல குணங்கள் இருக்கு. இந்த செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயத்து எல்லாமே நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். உங்களோட குடும்பம், தொழில், வியாபாரம் இது எல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் இந்த மாதத்தில் என்ன ஒரு விஷயத்தை செய்யலாம், என்ன ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேசம் அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும். ஆமாங்க, ரொம்பவுமே அமைதியானவங்களாகவும் ஒழுக்கம் நிறைந்த நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. மனித நேயம் கொண்ட நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் மேசராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்கக்கிட்ட இரக்கம், மனித நேயம், உண்மையின் சொரூபமாக திகழக்கூடியவங்க இவங்க. அதனால தான் இவங்களை தர்மத்திலும் தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே இவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களை சுட்டி காட்டி தான் மற்றவங்கள ஒரு விஷயத்த சொல்லவே செய்வாங்க. இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி நடந்துக்கணும், இந்த செயலை இவங்கள மாதிரி செய்யணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்துக்கு உங்களை உதாரணமாக தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லா மேசராசி அன்பர்களுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தமே இருக்கும். அந்த தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழணும். மற்றவங்க என்ன செஞ்சாலும் சரி, அது சரி தப்பு அதெல்லாம் இவங்களுக்கு பார்க்கவோ அதை யோசிக்கவோ நேரமும் இருக்காது, பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் நான் இதை இப்படி தான் செய்வேன், இதுதான் சரி அப்படிங்கிறதுல ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க செய்கிற செயல்களை ஆரம்பிக்கும் போது பலருக்குமே பிடிக்காது. ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த செயலை முடிச்சதுக்கப்புறம் செஞ்சால் இப்படி தாண்டா இந்த வேலையை செய்யணும், இவ்வளோ சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னவங்க, இந்த வேலை நல்லா இல்லைன்னு சொன்னவங்களே இவங்களோட வேலையை பாராட்டிட்டும் போயிருப்பாங்க. நிறைய அற்புதமான விஷயம் எல்லாமே செய்யக்கூடியவங்க தான் இந்த மேசராசியை சேர்ந்து நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் வரப்போகுது, சாதகமாக என்ன இருக்கும், பாதகமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேச ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். ஆமாங்க, ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய், உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயங்களுமே, இந்த நீங்கள் செய்கிற வேலையில் ஏற்படுற பிரச்சனைகளுமே தீர முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட்டில் பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து நீங்கள் நீக்க கஷ்டப்படுறோம். இந்த கண் திருஷ்டி கோளாறுல தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு விஷயம் பலன் இருக்குது. அது என்னென்னா, இந்த கருங்காலியாலான பொருட்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு கருங்காலியாலான பொருட்களை வாங்கி அணிஞ்சிக்கோங்க. கண் திருஷ்டி கோளாறுகள்ந்து விடுபட இந்த ஒரு விஷயம் நல்ல பலனை கொடுக்கும். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த கிரகங்களோட சேர்க்கைங்கிறது 30 வருஷத்துக்கு பின்னாடி உங்களோட ராசிக்கு ஏற்படுது. இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மீன ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். 30 வருஷத்துக்கு பிறகு சூரியன் சனியின் சேர்க்கை ஏற்படுது. சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, 6 கிரகங்களோட சேர்க்கை இப்போ நடக்குது. அது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் இந்த கிரகத்தோடு சந்திரன் மற்றும் சனி இந்த 6 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது.
இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படிப்பட்ட தாக்கம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம். விடாப்பிடியாக செயல்படக்கூடிய ராசி இந்த மேசராசியை சேர்ந்தவங்க. ஆமாம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு சொல்லுவாங்க. இது திமிரான பேச்சு கிடையாதுங்க. யாராலையும் செய்ய முடியலன்னு விட்டு போன வேலையை கூட திறமையாக செஞ்சு காட்டுவாங்க. என்னால் முடியும், இதை நான் நல்லபடியாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சூரியன் உங்களுக்கு போக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களோட குணநலங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இவ்வளோ சிறப்பான குணங்கள் சொல்லலையா, அதில் ஒரு சில விஷயத்தில் மாற்றம் வரும். யாரா இது மேசராசிக்காரங்களா இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். தாய் மாமன் வழி உறவுகள் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் வாக்குவாதம், கோபப்படுற மாதிரியான விஷயங்கள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடுங்கிறதுனால தாய் மாமன் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. செல்ல பிராணிகள் மீது உங்களுக்கு இந்த மாதம் அதீத ஆர்வம் இருக்கும். செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால விடாப்பிடியாக செயல்பட்டு விரும்பிய அனைத்தையுமே நிறைவேற்றிக் கொள்வீங்க. நீங்கள் உத்தியோக பணிகளில் அதிகாரங்கள் அதிகரிக்கும். புதன் போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்களை பற்றி புரிதலும் ஏற்படும். நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இந்த மாதம் வரும். இந்த புதன் பகவான் இந்த மாதம் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால அவ்வப்போது எதிர்பாராத சில செலவுகளும் நெருக்கடிகளும் வரும். மனதில் இனம் புரியாத தயக்க உணர்வு வரும். சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சுற்றுலா செய்யக்கூடிய விஷயத்துலையுமே அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஆன்மீக பயணமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. அதுவும் குலதெய்வ வழிபாடாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக நடக்கும். அதே போல் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்போ குறையும். பிரபலமானவங்களோட அறிமுகம் கிடைக்கும். குரு போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தலாம். கூட இருக்கிறவங்கள பற்றி புதுவிதமான கண்ணோட்டம் வரும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் நிமித்தமான நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கைகூடும். தாயாரின் உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்தணும். அதே போல் குழந்தைகளோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சந்தோஷப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் செலவுகளுமே வரும். அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைகிற மாதிரி. ராகு பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் புதிய அனுபவத்தை கொடுக்கும். வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்களும் வரலாம். கேது கலசர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட இருக்கிறவங்களை பற்றின புரிதல் அதிகரிக்கும். வியாபார பணிகள் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாமே தவிர்க்க பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஏற்கனவே முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் செய்ய சொன்னோம் இல்லையா, அதே போல் முருகனின் பரிபூர்ண அருளுமே கிடைக்க சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் சிந்தையில் நல்ல ஒரு தெளிவு உண்டாகும். உங்களுக்கு ஏற்படுற அனைத்து குழப்பங்களுமே சிவபெருமானின் அருளால் நீங்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட உடனே நீங்கள் மருத்துவர் அணுகி ஆலோசனை கேட்கறது நல்லது. மேலும் 15ஆம் தேதி முதல் சனி லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மனதில் கொஞ்சம் சிந்தனைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை முறையை பற்றின எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த மாதம் வர செலவுகள் சீராக இருக்கும். தேவையில்லாமல் வர ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் நன்மையாக இருக்கும். ஏன்னா அவசர செலவுக்கு நம்ம போய் யார்கிட்டையும் கடன் கேட்க முடியாது. கடனால் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் இந்த மேசராசியை சேர்ந்த நீங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் சேமித்து வைக்கிறது நல்லது. இதன் மூலம் அடிக்கடி திடீர் செலவு வருது இல்லையா, அது எல்லாமே சமாளிக்க உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களோட சிறப்பான செயல்களால் நல்ல ஒரு ஊக்கம் உண்டாகும். உங்களோட மேலதிகாரி உங்களோட செயல்களை பாராட்டுவாங்க. இதன் மூலம் நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உங்களோட அலுவலகத்தில் கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட போகிறாங்க. இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருந்த எல்லாருமே இந்த மாதம் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு. சண்டை சச்சரவுகளை மறந்து நீங்கள் இப்போ புதிதாக ஒரு நட்பு உண்டாக்கக்கூடும்.
பெரும்பாலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மேசராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்குது. கோவப்படுறது, அவசரப்பட்டு பேசுறது, இதை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலான பாதகமான விளைவிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.